ராமடி உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சோஃபி கின்ஸ்ல எழுதுன லவ் யோர் லைஃப் இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த புக் நான் படிச்சுட்டேன். இது எப்படி இருந்தது, எனக்கு எப்படி பிடிச்சது, என்ன பிடிக்கல அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த புக்கோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் பேரு ஏவா. இவளோட கெரியர் பாத்துக்கிட்டீங்கன்னா, இவன் வந்து நிறைய இவளுக்கு வந்து பண்ணணும்னு ஆசை. திடீர்னு பார்த்தா நான் யோகா கோச்சிங் எடுத்துக்கிறேன்னுவா, திடீர்னு பார்த்தா நான் அரோமா தெரப்பி படிக்க போறேன்னுவா, திடீர்னு பார்த்தா நான் புக் எழுத போறேன்னு சொல்லுவா. இப்படி இவளோட ஆப்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு. இவளுக்கு வந்து எல்லாமே கத்துக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி இவளோட லைஃப் போயிட்டே இருக்கும். அந்த புக் எழுதுறேன்னு சொன்னாலே அது வந்து எழுதின புக்கை இன்னும் அவளால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ண போறேன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறா. அந்த ஃபாரின் கண்ட்ரில அந்த என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 வீக்ஸ் இந்த கோர்ஸ் நடக்க போகுது. அந்த 2 வீக்ஸும் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்களோட பேர் நீங்க சொல்லக்கூடாது, உங்களோட ஊர் சொல்லக்கூடாது, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுக்குற அந்த குர்தா பஜாமா தான் அவங்க போடணும், உங்களோட சொந்த கிளாத்ஸ் கூட நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படி வந்து அங்க இருக்காங்க. இவ கூட ஒரு 10-12 பேர் அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க. அதே இடத்துல இன்னொரு கோர்ஸ் நடக்குது, இன்னொரு கோச்சிங் கராத்தேக்கு நடக்குது. ஆனா அந்த கராத்தே சொல்லி கொடுக்க வேண்டிய கோச் வராதனால அந்த ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த கோர்ஸ் வேணும்னா நீங்க கட்டின காசுக்காக இதை வேணா அட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்படி அந்த 4 பேர் இவங்களோட வந்து சேர்றாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளோட ஹீரோ மேட். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இவங்க தான் பேர்லாம் சொல்லிக்க கூடாது இல்லையா, அதனால இவங்களோட சொந்த நேம் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பார்த்தோன்னு பிடிச்சிருது. அப்படியே அங்க இவர் அழகா இருக்காளே அவ அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு 2 பேர் பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் யாருக்கும் தெரியாம அப்படியே டேட் போறாங்க. எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 2 வீக்ஸும் அவங்க வந்து அப்படியே நான் உன்னை லவ் பண்றேன், நீ நானும் உன்னை லவ் பண்றேன், அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. இவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிய போகுது. 2 பேருமே லண்டன்ல இருந்து வராங்கிறது தெரிய வந்தோடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. இப்ப ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்க வீடு, அவங்களோட அபார்ட்மெண்ட் எப்படி வச்சிருக்காங்க, அவங்களோட டாக்லாம் அவங்களை என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தெரிய வர 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 2 பேருக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுது. என்ன இவன் இப்படி இருக்கான், என்ன இவன் இப்படி இருக்கான், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ள போய் அதுல இருந்து இவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்களா வரலையா, இவங்களோட இந்த லவ் வந்து கண்டினியூ ஆச்சா ஆகலையா, அதுதான் இந்த புக்கோட கதை. இப்ப இந்த புக்ல எனக்கு என்ன பிடிச்சதுன்னு பாக்கலாம். 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்த மாதிரி இருந்தது. சில டைம் என்ன ஆகுனா, பொண்ணுங்க எழுதுற புக்ல வந்து பசங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, பொண்ணோட ஃபிளாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவன் என்ன ஏத்துக்கிறான் அப்படின்னு ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லுவாங்க. பாய்ஸ் எழுதுற புக்குன்னா கண்டிப்பா பொண்ணு பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஒரு பேலன்ஸ் இருக்காது. ஆனா இந்த புக்ல வந்து 2 பேருக்குமே ஃபிளாஸ் இருக்கு, 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே நியாயமா இருக்கும், 2 பேருமே தப்பா இருக்கும். இந்த மாதிரி 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். உண்மையாவே என்ன எல்லாருக்குமே குறை இருக்கும் இல்லையா, நிறைய புக்ல அதை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. சில ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி காட்டுவாங்க. இதுல அந்த மாதிரி காட்டாதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஸ்டோரி எண்டான விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட அது ஒரு மாதிரி நல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த எண்டு. இவன் அவளை திட்டினதுக்கு அப்புறம் அவ வந்து மாத்தி மாத்தி குறைகளை சொல்லி பயங்கரமா திட்டினதுக்கு அப்புறம் அவ என்ன முடிவு எடுக்கிறா, அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எண்டான விதம் ஐ லவ்ட் இட். அவ்வளவுதான் பிடிச்சதுன்னா அவ்வளவுதான். இட்ஸ் அ ஃபீல் குட் புக். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாடா ஒரு புக்கை பத்தி நல்லதா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப இந்த புக்ல எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது சோஃபியோட புக். சோஃபியா என்னோட ஃபேவரட் ஆத்தர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட எல்லா புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். அந்த ஷாப்பஹாலிக் சீரீஸ்ல வர சில புக்ஸ் மட்டும் நான் படிச்சது இல்லை. ஆனா அவங்க தனியா எழுதின எல்லா புக்ஸுமே நான் படிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லாம ரிலேட்டபிளா இருக்கும், ஃபன்னியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரியான புக்ஸ் எழுதின சோஃபி வந்து இந்த புக்லயும் அதை ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட சாயல் வந்து இந்த புக்ல கம்மியா தெரியுதோங்கிறது என்னோட ஃபீலிங். ஏன்னா இவங்க எழுதுனா கேன் யூ கீப் அ சீக்ரெட்னு ஒரு புக்கு. அந்த புக்கை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அப்படி அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது, நான் பப்ளிக்ல படிச்சுட்டு இருக்கேன்னா நான் வந்து அப்படி வாய்விட்டு சிரிச்சிருக்கேன். அப்படி சிரிச்சதை பார்த்துட்டு இன்னொருத்தங்க வந்து கேட்டிருக்கான், அப்படி என்ன நீ புக் படிக்கிற பிடிச்சது, அப்புறம் அந்த கதையெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அளவுக்கு என்ன சிரிக்க வச்சு. ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் அது பண்ணும், ரொம்ப நம்மள அந்த அளவுக்கு சிரிக்க வைக்காது. இந்த புக்கு வந்து நான் அப்படி சிரிக்க வச்சது. அப்படி எழுதின சோஃபி இந்த புக்கு எழுதியிருக்காங்கன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. சோஃபியோட புக் மாதிரி இது இல்லைங்கிறது வந்து எனக்கு இந்த புக்ல பிடிக்கல. மற்றபடி சில விஷயம் ரொம்ப ஓவரா ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் அவங்க நமக்கு பிடிக்காத மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. இப்போ ஒரு ஈகிள் அப்படி பல்லெல்லாம் அப்படியே கடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விகாரமான ஒரு வேம்பயர் போட்டோ வந்து அவன் பெட்ரூம்ல வச்சிருப்பான், ஒரு உல்ஃபோட போட்டோ பெட்ரூம்ல வச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா போனது வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியாத மாதிரி அது மட்டும் இருந்தது. அது தவிர மத்த எல்லாமே எனக்கு இந்த புக்ல பிடிச்சது. ஃபைனலா ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருந்தது அந்த புக் படிச்சு முடிக்கும் போது. அது எனக்கு இந்த புக்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
பிடிச்சதுன்னு பார்த்தா இவ்வளோ இருக்கு, பிடிக்காதுன்னு பார்த்தா இவ்வளோ தான் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். இந்த புக்குக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தா நான் செஷன் 3 தான் கொடுக்கலாம். பட் இதில் குறைகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுனால நான் வந்து 4 கொடுக்குறேன். புக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் அந்த ஃபீல் குட்டு கொடுத்துச்சுங்கிறதுக்காக 5க்கு 4 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.